அம்மா வணக்கம்மா. குரு வாழ்க குருவே துணை. அம்மா நான் உங்ககிட்ட அங்காளம்மன் உபாசனை எடுத்து வணங்கிட்டு வரேன். அங்காளம்மன் உபாசனை எடுத்து வணங்க சொல்ல என்ன ஆச்சுன்னா, முதல் முறை எனக்கு உபாசனை வாங்கிட்டு வந்து ஒரு 2, 3 நாள்லயே வந்து ஒரு பெரிய எலுமிச்சை மரம் கனவுல வந்தது. அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணிட்டே வந்தேன். எனக்கு உடல் சிலுக்க ஆரம்பிச்சது பூஜையின் போது. அந்த மந்திரம் சொல்ல சொல்ல உடல் ரொம்ப சிலுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னை சுற்றி கவுளிங்க அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தது, சத்தமிட்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன் நான். பூஜை பண்ணிகிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் நான் அம்மாக்கிட்ட பேசிட்டு அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்னா, இத்தனை நாள் நான் பூஜை பண்ணுறேன். எனக்கு நீ எப்படி இருப்ப? உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நீ இருக்கியா? இல்லையா? உன்னை நான் பார்க்கணுன்ற ஆசை. நீ எந்த ரூபத்தில் இருப்ப? நீ எப்படி இருப்ப? அப்படின்ட்டு நான் அம்மாக்கிட்ட பேசிட்டு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். என் பூஜை அறை வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வந்தது. என்னன்ட்டு அலங்காரம் பண்ணுறத விட்டுட்டு நான் போயிட்டு பூஜை அறை வெளியில் பார்க்குறேன். ஒரு பயம், பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி, ஒரு பயம் கலந்த அதிர்ச்சி. என்னன்னா, ஒரு நாகம் வந்து வெளியில் பூஜை அறைய வெளியில் நிற்கிது. என்னடா இதுன்ட்டுன்னு எனக்கு ரொம்ப பயம், பதட்டமாயிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன். எங்கள் அம்மா கூப்பிட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வர்றதுக்குள்ளே இந்த ஒரே ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் அவ்வளோதான். ஏன்னா நான் அந்த இடத்துல 35 வருஷமாக இருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வீட்டுக்குள்ளே பூஜை அறை இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே எப்படி வந்ததுன்னே தெரில. நான் அப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உன்னை பார்க்கணும், நீ எப்படி இருப்ப அப்படின்ட்டு நான் அம்மாக்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். உடனே பூஜை அறை வெளியில் வந்து நிற்குது. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, பதட்டமாயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தேன். முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் கூட இல்லை. எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே அந்த நாகம் கிளம்பிடுச்சு. எப்படி வந்தது, எப்படி போனதுன்னே தெரில. எந்த வழியாக வந்தது, எந்த வழியாக போனதுன்னு. வீட்டுக்குள்ளே தான் பூஜை அறை இருக்குது. நாங்கள் ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்கோம். ஆனால் ஒரு நாளும் நானும் பார்த்ததில்ல, எங்கள் அம்மாவும் பார்த்ததில்ல. இப்போ பூஜை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, எப்படி வந்ததுன்னே தெரில நாகம். நாக ரூபத்தில் வந்து எனக்கு காட்சி அளிச்சுது. ஏன்னா நான் கேட்டுட்டு இருந்தேன், அம்மா நான் உன்னை பார்க்கணும், நான் உனக்கு பூஜை பண்ணிட்டு வரேன். இத்தனை நாள் நீ இருக்கியா இல்லையா? எனக்கு இது வரைக்கும் காட்சியே கொடுக்கல. அப்படி காட்சி கொடுத்தா நீ எந்த ரூபத்தில் இருப்ப அப்படின்னு நான் பேசிட்டு அம்மாக்கிட்ட பேசின்னு அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு இந்த மாதிரி வந்து நிற்கிது. பூஜை அறை வெளியில் வந்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நான். ரொம்ப பயம், பதட்டமாயிட்டேன் நான். அதுக்கப்புறம் தொடர்ந்து சரி, அப்புறம் அம்மாக்கிட்ட போய், அம்மா நீ தான் வந்தது, ரொம்ப நன்றிம்மா எனக்கு காட்சி கொடுத்ததுக்கு அப்படின்ட்டுன்னு அம்மாவை கையெடுத்து கும்பிட்டுட்டு தொடர்ந்து பூஜை பண்ண ஆரம்பித்தேன். பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம கண்ணை மூடி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரி கண்ணை மூடிட்டு எனக்கு ஒரு விஷயம் தென்படுது. என்னென்னா, மயானமாக தெரியுது. மயானத்திலேருந்து ஒரு பெண் வராங்க. அந்த பெண் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. அவங்க கிட்ட வர 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 பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு சூலத்தோடு வராங்க. கழுத்தில் ஃபுல்லாக மண்டவோடு மாலையோடு வந்து நிற்கிறாங்க. எனக்கு கண்ணை திறந்துடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. சரி என்னன்னு தான் பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு கிட்ட வர 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 வந்து என் எதிர்க்க நிற்கிறாங்க. கரெக்டாக என் மூஞ்சும் அவங்க மூஞ்சும் எதிர்க்க ஒரு அரை அடி தான் கேப் இருக்கும். அவ்வளோ கிட்ட வந்து நிற்கிறாங்க. அம்மா நீங்கள் யாரும்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ தானே எனக்கு அழைச்ச அப்படின்னாங்க. சரி அம்மா, நான் அழைச்சேன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்கள பணியோடு காலில் விழுந்து வணங்கினேன். வணங்கிட்டு நேராக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் பூஜை அறையில் சாமி படங்கள்லாம் வச்சுருப்பேன், அதுக்கு அப்படியே அது பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டாங்க. கையில் சூலத்தோட அவங்க உட்காந்த அழகு இருக்கு பாரு, அப்பாப்பா இப்போ கூட கண்ணில் நிற்குது. அப்படியே ரொம்ப அழகாக, அப்படியே அந்த அழகை வர்ணிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பூஜை பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணிகிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் அம்மா வந்து மருளாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா மருளாடி வர்றப்போ பார்த்தீங்கன்னா, அம்மாக்கிட்ட நான் பேசினேன். அம்மா இந்த மாதிரி நீங்கள் வரீங்க போகிறீங்க, எனக்கு நீங்கள் எப்பவுமே என் கூட இருக்கணும், எனக்கு சத்திய வாக்கு கொடுங்க
அப்படின்ட்டுன்னு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மா மறுலாடி வந்து நிற்கிறாங்க. எப்போ அழைச்சாலுமே சரி, உடனே அடுத்த செகண்டே ஓடி வந்து நிற்கிறாங்க. இப்போல்லாம் என்னுடைய பிரச்சனை எனக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. எது இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்பேன். உடனே அம்மா வந்து நிற்பாங்க. மறுலாடி உடனே வந்து நிற்கிறாங்க.